சேகுவேரா. உலகத்துல எங்க ரெவல்யூஷன் நடந்தாலுமே இவரோட போட்டோஸ் கோட்ஸ் இல்லாம ப்ரொட்டஸ்டே நடக்காது. இவரை பத்தி ஷார்ட்டா இந்த வீடியோல சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1928ல அர்ஜென்டினால பிறக்கிறாரு. பிறக்கும் போதே இவருக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு டாக்டரும் ஆகுறாரு. இவர் காலேஜ் படிக்கும்போது அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து மோட்டார் சைக்கிள்ல சவுத் அமெரிக்கா முழுக்க ஒரு ட்ரிப் போறாரு. அப்போ மக்கள் நிறைய பேர் பாவர்ட்டினாலையும் இன்ஜஸ்டிஸ்னாலையும் ரொம்ப கஷ்டப்படுறது பாக்குறாரு. அங்க ஒரு முடிவு பண்றாரு, இந்த மக்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் ப்ரொஃபஷன் கைவிட்டுட்டு ரெவல்யூஷன் சூஸ் பண்றாரு. 1955ல மெக்சிகோவில் ஃபிடல் காஸ்ட்ரோட கைகோர்த்து கியூபா மக்களுக்காக ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. 1959ல பிரிட்டிஷர் மூவ்மெண்ட்டை எதிர்த்து இவங்க போராடி வெற்றியும் பெறாங்க. அங்க ஒரு மினிஸ்டரும் ஆகுறாரு. கொஞ்ச காலத்திலே அவர் மினிஸ்டர் பதவி ரிசைன் பண்ணிட்டு உலகம் முழுக்க மக்கள் எங்கெல்லாம் இன்ஜஸ்டிஸ்னாலையும் பாவர்ட்டினாலையும் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக நான் நிப்பன்னு சொல்லிட்டு திரும்ப ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் 1967ல பொலிவியால ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அரெஸ்ட் ஆகி அங்க கொல்லவும் படுறாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம், நீங்க என்ன கொன்னுடலாம், ஆனா என் ஐடியாலஜி உங்களால கொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு இறந்து போறாரு. அவர் சொன்ன ரெண்டு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒண்ணு, இந்த உலகத்துல எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அதுக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணீங்கன்னா நீ என் தோழன். செகண்ட், ஒரு பெண் உன் அருகில் சந்தோஷமாக சிரித்து பேசி நடனமாடினால் இந்த உலகத்துல நீதான் சிறந்த மனிதர். அர்ஜென்டினால பிறந்த இவரு கியூபா மக்களுக்காக போராடி அங்க வெற்றியும் பெறாரு. கடைசியா பொலிவியால கொல்லவும் படுறாரு. அவர் சொன்ன ஐக்கனும் டைலாக் இதுதான்.